வணக்கம். ஆன்மா வளரட்டும், முடியட்டும். நீ இருக்கும் வீட்டை சுத்தப்படுத்திக் கொள். உன் உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொள். நீதான் இறை, நீதான் இறை பிரம்மம். ஊருக்கு ஓட வேண்டாம். அந்த கோயில் இந்த கோயில் என்று அலைந்து தெரிய வேண்டாம். நீதான் இறை, நீதான் இறை பிரம்மம். அப்படிங்கும்போது நாம் ஏன் அல்லல் பட வேண்டும்? அங்கே சென்று இங்கே சென்று எங்கும் செல்ல வேண்டியதில்லை, எவருடைய சந்திப்பும் வேண்டியதில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு நோக்கு, ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு நிலைப்பாடு. உன்னுடைய நிலைப்படி அவரிடம் இருக்காது, அவருடைய நிலைப்படி உன்னிடம் இருக்காது. அதனால் அதில் இறையை அடைய முடியாது. அது இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொன்னது மாதிரியா, அதான் தெரியப்பார் இறைவன், அதான் தெரியப்பார், அதான் பார் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே தெரியுது? இல்லை இல்லைம்பாங்க. அதில் மோசம் போயிட்டியாடா, மனைவி பத்தினியாக இருந்தால் உன் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு போடுவான் பாருங்க. தன் மனைவியை காப்பாற்றி கொள்ள வேண்டும், மனைவியை வைத்து கொள்ள வேண்டும்னு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமாம் தெரியுது, இதான் சுவாமி தெரியுது, தீபம் தெரியுதும்பாங்க. அது போல தான் இருக்கிறது. நம்மளுடைய மனதை, நம்மளுடைய நம்பிக்கையை மற்றவர்கள் அடிமையாக்கி விட்டார்கள், உண்மை நிலையை காட்டாமல். ஏன்னா அவர்களும் உண்மையாக இல்லை, நீங்களும் பாவம். நீங்கள் தான் தேடி செல்கிறீர்கள், உங்கள்கிட்ட இறைவனுடைய விருப்பத்தோடு தான் சொல்கிறீர்கள். அது அவர்களிடமே அந்த நிலை இல்லாத போது நீங்கள் என்னத்தை அடைய முடியும்? சும்மா பொய்மை. அப்படியே இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவங்கள்ட்ட அடிட்டு ஆயிடுங்க. அவர்களை பெருசாக நினைச்சு தூக்கி தலையில் வச்சுருங்க. ஒன்றுமே இல்லை, நத்திங். சொல்லப்போனால் எவரிடமும் ஒன்று இல்லை. வெறும் வாய்ஸ் அவலாட்டில் தான் வண்டி ஓடுகிறது யூடியூப்பில். அதனால் இதை சார்ந்தது நிலைன்னா நீங்கள் இருந்த இடத்தையே இறையை பிடிங்கள். உன்னுடைய உள்ளம்தான் இறை, ஆன்மாதான் இறை, ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் உடனே தெரியவதற்கு அவசியமே இல்லை. அதுதான் உண்மை. அதை புரிந்துவிட்டால் உண்மையாகவே நவசட் ஆகிடும். இப்படி தெரிய வேண்டிய அவசியம் வராது. யாரையும் தூக்கி தலையில் வைக்க வேண்டி வராது, அலைய வேண்டியதில்லை. உட்கார்ந்த இடத்துல இறைய உணரலாம்.